ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு பயனுள்ள தகவலை வழங்குவதற்காக ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஐயா இந்த கேள்வி முக்கியமாக ஒருத்தவங்க கேட்க சொன்னாங்க. ஐயா கண்டிப்பாக வாஸ்து இருக்குல்ல ஐயா? ஆமாம். வாஸ்துன்றது வந்து பல பேர் முன்னெல்லாம் நம்ப மாட்டாங்க, இப்போ எல்லாருமே நம்புகிற மாதிரி ஆயிடுச்சு ஐயா. கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாஸ்து வந்து நானும் சரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி எப்படி ஐயா எங்கள் வீட்டில் அந்த வாஸ்துங்கிறது கரெக்டாக இருக்குது இல்லைங்கிறது நாங்களே ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா ஐயா? அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கு ஐயா? ஆமாம். பொதுவாக வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு வாஸ்து என்பது இருக்குங்கிறது நம்பப்பட்டாச்சு எல்லாரும். ஆமாம். அந்த வாஸ்து உலகம் ஃபுல்லாக நம்பப்பட்டாச்சு. ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு பொய் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. டக்குன்னு இப்போ வந்து எல்லாமே நம்புகிற அளவுக்கு அந்த விஷயம் வந்து மாறிடுச்சு. ஆமாம். இப்போ வந்து எல்லோரும் வாஸ்து வந்துட்டு நம்புகிற அளவுக்கு வாஸ்துனுடைய பயன்களை எல்லாத்துக்கும் புரிய வந்துடுச்சு. அதே நேரத்தில் இந்த வாஸ்துவை வந்து நம்ம வந்து எப்படி இது எப்படி நம்ம வீட்டிலே நாம் இப்போ குடியிருக்கிறோம், வாஸ்து குறைபாடுன்னு இருக்கிறது தெரியுது. ஏன்னா வாஸ்து குறைபாடுன்னு ஒன்று இருந்ததுன்னா நமக்கு ஒரு செயல்பாடு, நம்ம செய்கிற செயல்பாடுகள்லாம் சரி வராது. நம்ம செய்கிற செயல்பாடுகள், இப்போ தொழில் செய்கிறோன்னா தொழில் நஷ்டத்தை வருது, வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை உண்டாகுது, திருமணம் தடைப்படுது, எல்லா காரிய தடைப்படுது. இப்படி எல்லா விஷயங்கள் வாஸ்து குறைபாடுனால தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிய வந்துருச்சு. நாங்கள் என்ன செய்கிறது அது எங்களுக்கு தெரியல, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அது எப்படி தெரியல, எப்படி வாஸ்து எங்கே குறைபாடு இருக்குது, அது எப்படி ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும், அதை எப்படி சரி செய்யணும், அதுக்கு எங்களுக்கு சொல்யூஷன் என்ன. இப்போ அந்த நிலப்பாடுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. அப்போது அதை நாம் சொல்லி கொடுத்தா தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு அதிர்ச்சி. சில விஷயங்களில் வந்துட்டு பர்மனெண்ட்டுக்கு சொல்யூஷன் தேவைப்படுது, சிலது டெம்பரரி இருக்குது. நம்ம இம்மிடியட்டாக, ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் காரியங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அது தலைக்கு மேலே வச்சுருக்கிறாங்க. இம்மிடியட்டாக ஒரு சொல்யூஷன் வேணும், இம்மிடியட்டாக நடந்தே ஆகணும். பர்மனெண்ட்டும் வேணும், டெம்பரரி வேணும், வாட் எவர் மெபிடிஸ் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு சொல்யூஷன் நமக்கு ரூட் வேணும். எப்படி முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிற ஒரு 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 மனநிலைக்கு இன்றைக்கி எல்லோரும் வந்தாச்சு. நீங்கள் உங்கள் கேள்வி நியாயமான கேள்வி. ஒன்றும் இல்லை, என்ன செய்கிறீங்க, நல்ல ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கிறேங்க. முழு தேங்காவை நல்லா பார்த்துட்டு நல்ல தேங்காவை கொத்துவாங்க. அதில் வந்துட்டு நல்லா இப்படி ஆட்டி பாருங்கள், அதுக்குள்ளே தண்ணி இருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற வழிமுறை உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டிலே வாஸ்து வந்து குறைபாடு இருக்கா இல்லையா நீங்களே கொள்கிற அளவுக்கு உண்டான வழிமுறையை சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறேன். இப்போ வாஸ்து குறைபாடு எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியணும். இப்போ நார்த் ஈஸ்ட் இருக்குது, நார்த் ஈஸ்டில் வந்துட்டு பூஜை ரூம் தான் இருக்கும். அது சில பேருக்கு தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். அந்த இடத்துல பெட்ரூம் போட்டிருப்பீங்க, பெட்ரூம் போட்டு டாய்லெட் வச்சுருப்பீங்க, தவறு, அது தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சவங்களுக்கு இப்போ நாங்கள் இருக்கிறவே வேறு வழி இல்லையே, இப்போ அதுக்கு எங்களுக்கு சொல்யூஷன். ஸோ 2 வகை இருக்குது நான் கொடுக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் தெரிகிறதுக்கு எப்படிங்கிறது தான். அப்போது ஒரு தேங்காவை எடுத்துகிட்டு நல்லா குலுக்கி பாருங்கள், ஆட்டி பாருங்கள். தண்ணி உங்களுக்கு சத்தம் கேட்கணும், அப்படி குலுங்குல சத்தம், அப்படின்னு நல்ல தேங்காய்னு அர்த்தம். அடுத்து இப்படி தட்டி பாருங்கள், இந்த தண்ணி இருந்துச்சுன்னா டம் டம் டம்னு சத்தம் கேட்கணும். ஒரு மாதிரி பட் பட் பட்னு உள்ள ஒரு சவுண்டே ஒரு வித்தியாசமாக கேட்டுச்சுன்னு நல்ல தேங்காய் இல்லை. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஏதோ சில பேர் தெரியாமலும் இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமைக்காக சொல்லித்தரேன். அந்த நல்ல தேங்காய் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா நல்ல தேங்காய் இருந்தால் தான் அதுலேருந்து நீங்கள் பவரை தெரிஞ்சுக்கணும். அந்த தேங்காவை கொண்டு போயிட்டு நீங்கள் இப்போ சப்போஸ் உங்கள் வீடு இப்போ எத்தனை ரூம் இருக்கோ ஒவ்வொரு ரூமில் போய் நின்றுக்குறங்க. ஹாலுக்கு, கிச்சனில், பெட்ரூமில், வேறு எங்கெங்கே பூஜை ரூமில், எந்தெந்தத்தில் நீங்கள் எங்கெங்கே போய் அங்கே போய் நின்றுக்குறங்க. வச்சுட்டு அந்த தேங்காவை இப்படி வச்சுட்டு கையில் நல்லா இப்படி மடித்து வச்சுட்டு கையில் நீங்கள் இப்படி வச்சுட்டு யாருன்னு எடுத்து வைக்க சொல்லுங்கள். நல்லா சென்டர் மத்தியில் அந்த இடத்துல நில்லுங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஆனால் நிற்கும் போகும்போது ஃபோன் வந்தால் பேசாதீங்க, மற்றவங்க யார்ட்டும் பேசாதீங்க. ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு சமம். ஏன்னா நீங்கள் பவரை தெரிஞ்சுக்க பவர் மூலியமாக தான் அதை கண்டறியப்படுறீங்க. பொதுவாக வந்துட்டு இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து செய்யக்கூடிய ஆளுதை நீங்களே செல்ஃபாக செய்ய போகிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட வந்து கான்சன்ட்ரேஷன் வேணும். ஃபோன் பேசுகிறது கூடாது. மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு அந்த தேங்காவை இப்படி கையில் இப்படி வச்சுட்டு நில்லுங்க. கரெக்டாக போய் இப்போ உங்கள் ரூம் இருக்குன்னா அந்த ரூமில் போய் நல்லா சென்டரில் போய் நில்லுங்க. நிற்கும்போது அப்படியே நின்றிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அது உள் வாங்கும்போது அந்த தேங்காய் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சரியாக இருக்குது அப்படின்னு காமிச்சு. அதாவது இதில் 2 வகை இருக்குது. தண்ணி கூட பார்க்கலாம், சில விஷயங்கள் கூட பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வாஸ்து சரியாக இல்லையான்னு
அப்போது இந்த தேங்காவை அவன் சுற்றி ஆடும். அப்போ உங்களுக்கு வந்து இதில் சரியாக இருக்கா இல்லையாங்கிறது தேங்காய் வச்சிங்கனாக்கா அப்படியே வச்சுக்கிட்டே இருங்க. இந்த தேங்காய் நடுவு மத்தியில் நிற்க வச்சுட்டு இந்த குடுமி பகுதி மேலே நிற்க வச்சுக்கணும். அப்படியே நின்றுனாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு 5-10 நிமிஷம் கழிச்சிட்டு இந்த தேங்காய் அப்படியே ஆடும். பேசாமல் இருங்க. இந்த ஆடி இந்த தேங்காய் கீழே விழுதான். ஓ, ஆடு கீழே விழுந்தாக்கா சொல்கிறேன். ஆடிட்டு அப்படி நிற்கிதா இல்லை அந்த தேங்காய் கீழே விழுதான். இந்த தேங்காய் எகிரி கீழே விழுந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல வாஸ்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். கீழே விழுந்துருச்சுன்னா ஆடிட்டு பேசாமல் இருக்குன்னாக்கா ஏதோ பாதி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எதுவுமே ஆடலை பேசாமல் இருக்குன்னா டோட்டலாகவே வாஸ்து தப்புன்னு அர்த்தம். சூப்பர் ஐயா. ஆமாம், 3 வகை இருக்குது. பேசாமல் தேங்காய் ஒன்றுமே செய்யாமல் பேசாமல் இருந்ததுன்னா ஆடவே ஆடாது, அப்படியே இருக்கும். கொஞ்சம் லேசாக ஸ்லைட்டாக ஒரு சின்ன ஆட்டம் இருக்குனாக்கா பாதி வாஸ்து கரெக்டு, பாதி தவறு. பட்டு எகிரிக்கல் விழுந்தோம் அந்த தேங்காய் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இது ஒவ்வொரு ரூபாக நின்று போய் பாருங்கள் எந்த இடத்துலன்னு. சரிங்க, இப்போ தப்பு கண்டுபிடிச்சிட்டோம், எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு சொல்யூஷன் வேணுங்க. அதான் கேட்குவாங்க, அதை எப்படி சரி பண்ணுறது? நாம் தான் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் கொடுக்கும்போது டெம்பரரிக்கு தான். ஏன்னா இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு வந்துச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா, என்ன குறைபாடுன்னு தெரியாது இல்லையா. ஆனால் நிவர்த்தி இருக்குது, சொல்யூஷன் இருக்குது. இந்த இதில் வச்சாவே சொல்யூஷன் கிடச்சிரும். அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கூட சொல்லித்தரேன். இப்போ சொல்யூஷனுக்கு உண்டானதை நல்லா கவனமாக கேளுங்க. எலுமிச்சை பழத்தை, நல்ல எலுமிச்சை பழம், அந்த எந்த எலுமிச்சை பழம் நல்லா பச்சையாக இருக்கணும். அந்த எலுமிச்சை பழத்திட்ட ரொம்ப கருங்காய் இல்லை எடுக்காத வேண்டாம். பச்சையிலேருந்து மஞ்சள் ஸ்டேஜுக்கு போகுது. பச்சையிலேருந்து மஞ்சள் போகுதுன்னா பழுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போது 2 மிக்சராக, பச்சை மஞ்சள் மிக்சராக இருக்கணும். அப்படி உள்ள எலுமிச்சை அப்படி நிற்க வச்சுட்டு சுற்றி நூலில் கட்டிடுங்க. இப்படி 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 6 பக்கத்தில் நூலில் கட்டி அந்த நூலில் அது நிற்கணும். பொறுமையாக அதை செய்யணும். அப்போது ஒரு நூலில் கட்டிங்கனாக்கா அந்த எலுமிச்சை பழம் நூலில் தான் அது எப்படி இருக்கணும், நல்லா அழகாக அது நூலில் தொங்கிட்டு இருக்கும். அப்படியே கொண்டு போயிட்டு எந்த ரூமில் உங்களுக்கு காமிச்சதோ அது மேலே நல்லா மேலே மாட்டி விட்ருங்க. எலுமிச்சை கீழே தொங்கட்டும். உங்களுக்கு இந்த மேலே வால் இருக்குனாக்கா அதிலேருந்து அறிஞ்சிட்டு ஒரு அடி 1.5 அடிக்கு தொங்கி அப்படியே எலுமிச்சை பழம் இருக்கட்டும். எல்லா ரூமில் இருந்தால் எல்லா ரூமில் மாட்டுங்க, ஒரு ரூமில் இருந்தால் ஒரு ரூமில் மட்டும் மாட்டுங்க. அந்த வாஸ்துல குறைபாடு என்ன இருக்கோ அப்படியே இருக்கட்டும். இந்த லெமன் வந்துட்டு அதை வாங்கி கொடுக்குற சக்தி லெமனுக்கு, கரெக்ட் பண்ணுற சக்தி லெமனுக்கு இருக்குது. அந்த ஆகாஷ் சக்தி, காஸ்மிக் சக்தி, காஸ்மிக் பவரு எல்லாமே அதை கிரியேட் பண்ணி உள்வாங்கக்கூடிய பவரு லெமனுக்கு இருக்குது. ஆமாம், லெமனுக்கு வந்துட்டு 100% சக்தி இருக்குது. அதை 5% சக்தி தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஜப்பானில் சொல்கிறோம். 100 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சக்தி இருக்குது, வெவ்வேறு விதமான சக்தி இருக்குது. நாம் இது வரைக்கும் லெமனு 5% கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ சொல்கிறது 6%. புரியுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படி கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டிங்கனாக்கா நீங்கள் கட்டி விட்டு 1 hour கழித்து போய் பாருங்கள், அந்த ரூமில் அப்படி ஒரு பவர் உள்ளே ஏறிடும், நல்லா தெரியும். ஸோ இது வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்க. உங்கள் பிரச்சனை எல்லாம் ஒரு வாரத்திலிருந்து பைய சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு பெண்ணுக்கு திருமணமே ஆகலை, வாஸ்து குறைபாடுனால ஆகலை, கல்யாணத்துக்கு ஒரு 2-3 வாரத்திலேருந்து கல்யாண பேச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். 2-3 மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும். இதை வைக்கிறீங்க ஃபஸ்ட்டு வீக், ஒரு செகண்ட் வீக்லேருந்து பிஸ்னஸ் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது, இதை வச்சுருந்து பிஸ்னஸ் பூஸ்ட் ஆகிரும், தொழில் எல்லாம் அபிவிருத்தி ஆகிரும். இப்படி வீட்டுக்குள்ளே இப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே தேவையில்லாத சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இதை வச்சு பாருங்கள், சண்டை சச்சரவு இருக்காது. இல்லை, நம்ம இது மாட்டினா மட்டும் போதுமா, இல்லை பூஜை அந்த மாதிரி இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மாட்டி விட்டால் போதும். இப்போது இது முதல்ல நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இது டெம்பரரி இருக்குது. ஐயா இப்படியே நான் காலமாக செய்ய முடியுமா? அதனால தான் டெம்பரரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை. அப்போ பர்மனெண்ட்னா என்ன? வாரம் லெமன் செய்கிறோம், ஏன்னா லெமன் ஒரு வாரம் தானே தாங்கும், அது ஒன்று இருக்குல்ல. ஏன் வாரம் சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் அந்த பவர் லெமனுடைய பவர் போயிடும். அதுக்கப்புறம் வெறும் சும்மா லெமன் ஃபார்மாலிட்டிக்கு தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அது தாங்காதது. ஏன்னா இந்த சக்தியெல்லாம் உள்ளே வாங்கிக்கும்.
ஒரு சில நேரத்தில் 2 நாள் தான் தாங்க, அப்புறம் இன்னொரு நீங்கள் மாற்றிடணும். அது ஒன்று இருக்குது. முதல்ல என்ன இப்படி சொல்லிக்கலாம், முதல்ல இனிஷியலாக வந்துட்டு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வீக் வந்து 2-3 நாள் கூட தாங்கலாம். எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததுனாக்கா 1 வாரம் வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா 2-3 நாள் இருக்கும், அப்புறம் மாற்றிக்கிறங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து 1 வீக் வரைக்கும் வரும். ஆனால் உங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகிடும். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, இதில் நம்ம புரிஞ்சிக்கிறது என்னன்னாக்கா, வாஸ்துல வந்துட்டு டெம்பரரி பர்மனெண்ட்னு சொல்கிறேன். இது டெம்பரரின்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக இப்படி வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஆமாம். அப்போது என்ன குறைபாடுங்கிறத வந்து ஏதோ குறைபாடு தான் உங்களுக்கு தெரிய வரும். சிலது நீங்கள் ஏதோ புக்கு படிச்சிருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம், யார் சொல் கேள்வி கேட்டுருக்கலாம், செவி வழி கேட்டு ஏதோ குறைபாடுன்னு தெரியலாம். இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு பகுதியில் டாய்லெட் இருக்கக்கூடாது, ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்போ அது தப்புன்னு காமிச்சிருச்சு. அப்போ டாய்லெட்டை எடுத்துருங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு அது தெரியலனாக்கா என்ன பண்ணுறாங்களும் கேட்டுட்டு செய்யுங்க. அது நீ எடுத்து தான் ஆகணும். ஒருவேளை இல்லைங்க, இப்போ எங்களுக்கு வசதி படலை, நான் அந்த லெமன் வச்சுக்கிட்டே இருக்கிற 2-3 மாதம் காசு பண்ணாலும் வந்து நம்ம செய்கிறதுக்கு ரெடினா, அது வரைக்கும் இது டெம்பரரி தான். அப்போ என்னைக்காச்சும் அது பர்மனெண்ட் ஆயிரும். அதுமாதிரி சவுத் வெஸ்ட்டுங்கிறது குபேர், அங்கே தான் பணம் செய்கிற இடம். இப்போ இதான் சவுத் வெஸ்ட் ரூம் அப்படின்னாக்கா, இதில் டாய்லெட் வைக்கிற இடம் இந்த இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஏன்னா குபேர் இந்த ரூம்பே குபேர மூலைன்னா கூட குபேரில் வந்துட்டு அதுவும் இந்த கார்னரில் தான் வந்து பீரல் வைக்கணும். சில பேர் குபேர் மூலையில் தான் நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக டாய்லெட் வைப்பாங்க. அது குபேர் மூலை வேலை செய்யாது. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தப்பு கட்டு சொல்லிடும். வாஸ்து பிரகாரம் அந்த தேங்காய் சொல்லிடும். லெமன் வச்சுக்கிறவங்க சரியாகிக்கிறோம். பணம்லாம் உங்களுக்கு நான் இப்போ பணம்லாம் ஃபுல்லாக வந்துடும் பாருங்கள், ஃப்ளோட்டிங் ஆகிரும் பாருங்கள். அப்போ பர்மனெண்ட் ஆகிக்கிறங்க. ஆனால் சொல்யூஷன் கண்டிப்பாக கிடச்சிரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்களோ அவ்வளோ பிரச்சனை சொல்யூஷன் கிடச்சிரும். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் இது ஒரு கைண்ட் ஆஃப் சொல்யூஷன். ஸோ அப்போ நிச்சயமாக உங்களுக்கு வாசல் எவ்வளோ பெரிய குறைபாடு இருந்தாலும் இது மூலியம் அந்த லெமன் பயன்படுத்தி அதை சொல்யூஷனுக்கு உண்டான வழிமுறையை சொல்லி கொடுத்துட்டேன். நிச்சயமும் அவ்வளோ பேரும் நீங்கள் உங்களை ட்ரையல் பண்ணி டெஸ்ட் பண்ணி சரியாகிறதுக்கு ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஐயா. மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் இது உபயோகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை வளம் பெற வேண்டும் அப்படின்னாக்கா ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க. கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னாக்கா. இல்லை, அதுக்கு தான் இது வரைக்கும் நான் வந்துட்டு ஃபார்மல் நியூமராலஜி சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த வாஸ்து இன்னும் சொல்லி கொடுக்கல. ஆனால் நிறைய நண்பர்கள் வந்துட்டு தயவுசெய்து வாஸ்து எங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா வாஸ்துவில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்துட்டு சைனீஸ் வாஸ்து, ஜாப்பனீஸ் வாஸ்து, நம்ம இந்தியன் வாஸ்து, சித்தர்கள் பார்க்குற வாஸ்து, இப்படி எல்லா வாஸ்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா சித்தர்கள் பார்க்குற வாஸ்து எதையுமே இது பண்ண வேண்டாம். அது சில பொருளெலாம் வச்சுக்கிட்டே நீங்கள் பண்ணிக்கிறலாம். காப்பர் கம்பி இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்து பண்ணியிருப்பேன். அதனால் ஒரு பில்டிங் இங்கே ப்ராப்ளம் இருக்குனாக்கா இந்த பில்டிங்கை தொட மட்டும் பக்கத்தில் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ஏதாவது இது பண்ணுவோம், அதை கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் கூட அதில் நான் செய்ய முடியும், செஞ்சுருக்கிறேன், பண்ண முடியும். அதனால் வாஸ்துலேயே வந்துட்டு நான் கோர்ஸ் இப்போ கொண்டு வர போகிறேன். இந்த வாஸ்து வந்துட்டு 2 வகையான வாஸ்து. ப்ரொஃபஷ்னல் வாஸ்துன்னு ஒன்று வச்சுருக்கிறேன். ப்ரொஃபஷ்னல் வாஸ்துனாக்கா நீங்கள் வாஸ்துவை நல்லா கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷ்னலாகவும் பண்ணலாம். இன்னொரு வாஸ்து செல்ஃபாகவே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாஸ்து பார்த்துக்குங்க, அப்படி சொல்லி கொடுக்க போகிறேன். இது 30 நாள், அது 1 மாதம். அது அநேகமாக வெகு விரைவில் இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு உண்டான இது செய்ய போகிறேன். அப்புறம் எனக்கு வாஸ்து மட்டும் சொல்லி கொடுக்கக்கூடாது ரொம்ப வருஷமாக இருந்தேன். ஆனால் அப்புறமா இதுமாதிரி நிறைய வரும்போது உலகம் ஃபுல்லாக கேட்கத்தானே செய்வாங்க. சரி சொல்லி கொடுத்துருவோம். எனக்கு இன்னும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, மிஸ்கிரேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், வேறு சொல்லக்கூடாதுன்னு இல்லை. இப்போ சொல்லிடுறது ஃபார்மல் நியூமராலஜி 25 வருஷம் கழிச்சு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுக்கும் தயாராகிட்டேன். இனி உலக மக்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் தயாராகுங்க. அடுத்து அநேகமாக நீங்கள் புக் பண்ணுறத விட பண்ணிடுங்க. ஆஃபீஸில் என்கொயரி பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் வெகு விரைவில். கண்டிப்பாக உங்கள் அதான் நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் லைஃபு மாறணும் அப்படின்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு கனெக்ட் பண்ணிங்கனாக்கா ஐயாவை ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி ஐயா வந்து இப்போ கிளாஸும் நடத்த போகிறாங்க. அதுக்கான பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்னும் வந்து உங்கள் லைஃப் வந்து அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பயனுள்ள தகவல் சொன்னதுக்கு எனக்கு நன்றி ஐயா. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.